தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபீல்டு வந்து கத்திரி ஃபீல்டு. இந்த கத்திரி ஃபீல்டில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நான் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதாவது 3 விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரூட் போரர்ன்னு சொல்லக்கூடிய அதாவது காய் துளைப்பான். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்குறது வந்து பின்னாடி ஃபுல்லாக எல்லாமே மஞ்சளாக இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து குறைபாடு இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிறு இலை கத்திரி இலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வரும். அது ஒரு பிரச்சனை. அதாவது வெள்ளைப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். இப்போ மெயினாக வந்து இந்த ஃப்ரூட் போரர் வந்து இந்த காய் துளைப்பான் வந்து நிறைய வந்து அதிக சேதத்தை வந்து பார்த்திங்கன்னா விளைவிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பெஸ்ட்டில் இது ஒரு முக்கியமான இது. இப்போ இந்த காய் துளைப்பான் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். காய் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து அந்த ஃப்ரூட் போரரோடைய பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இதை எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் சொல்கிறேன். அதாவது கெமிக்கல் முறையில் இது வந்து பார்த்திங்கன்னா குளோரோடெட்ராப்ரோனில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 60 ml அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா இமாமெக்டின் பென்சோயேட் 5% இருக்குது. அது வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் ரெண்டும் கலந்து அடிக்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி நம்ம ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான மருந்து இருக்குது. அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து டம்மன் சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டரும், அது வந்து பார்த்திங்கன்னா பெவேரியா பேசினா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று மகாஸ்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்குது. அது பேசிலஸ் துருஞ்சியன்ஸ். ரெண்டுமே நீங்கள் வந்து கெமிக்கல்ஸ் கூட கலந்து அடிக்கலாம். ரெண்டுமே வந்து ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டரும் 1/2 கிலோவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து சத்து குறைபாடு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்-90 வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இந்த வெள்ளைப்பூச்சியோட பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸில் வர்ணாஸ்திரான் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டரும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி வெள்ளைப்பூச்சி கெமிக்கல்ஸ் மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இமிடாக்ளோரபடன் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 ml வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அசிபேட் ப்ளஸ் வந்து இமிடாக்ளோரபடன் இருக்குது. அது ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் மேலும் தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நன்றி.